வணக்கம், நான் தான் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்கும்போது பரோட்டா இதோட சென்னா மசாலா ஈஸியான ஸ்டைலில் எப்படி வீட்டில் பண்ணுற சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். பரோட்டாக்கு தேவையான பொருட்கள்: மைதா 250 கிராம், முட்டை 1 நம்பர், பால் 100 ml, சர்க்கரை 1 டீஸ்பூன், சால்ட் தேவையான அளவு, ஆயில் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மைதா போட்டு நம்மக்கிட்ட இருக்க எல்லா பொருளும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். அதாவது மிக்ஸ் பண்ணுற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக வீட்டில் சப்பாத்தி பரோட்டா மாவு மிக்ஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு சர்க்கரை போட்டிருக்கேன், அதுக்கு பிறகு உப்பு. இந்த சர்க்கரை எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா, நீங்கள் சாப்பிடும்போது ஒரு மைல்டான ஒரு இனிப்பு டேஸ்ட் தெரியும். அதனால தான் இந்த சர்க்கரை இந்த இடத்துல போட்டிருக்கோம். இதுக்கு பிறகு பால் போட்டிருக்கேன். பால் ஊற்றின பிறகு முட்டை. இந்த பால் முட்டை எதுக்காக கேட்டிங்கன்னா, சாஃப்ட்னஸ் கொடுக்க தான். சில பேர் வந்து முட்டை போட்டு பரோட்டா பண்ண மாட்டாங்க, நான் வெஜிடேரியன் அதனால் இந்த பரோட்டா நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அந்த டைமில் நீங்கள் முட்டையை எடுத்துகிட்டு வெறும் பால் யூஸ் பண்ணி இந்த ப்ரிப்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணலாம். இதுக்கு பிறகு தண்ணி ஊற்றி நல்லா டோ ரெடி பண்ணுங்கள். டோ ரெடி பண்ணுறது ரொம்ப டைட்டாக வேண்டாம், முடிஞ்ச அளவுக்கு சாஃப்டாக, எந்த அளவுக்கு ஈஸியாக சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி பக்குவத்தில் மிக்ஸ் பண்ணுறேங்க. இந்த மாவு மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு முக்கியமாக பண்ண வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி மாவு நல்லா மாலிஷ் பண்ணணும். எந்த அளவுக்கு மாவு நல்லா மிக்ஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஊறின பிறகு பரோட்டா வீசுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சா, இதுக்கப்புறம் மாவு ஊற வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணி நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, மாவு நீங்கள் ஊறும் போது ட்ரை ஆகக்கூடாது. ட்ரை ஆனால் நல்லா இருக்காது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி நல்லா ஊற வைக்கிறோம் எண்ணெய் போட்டு. மாவு குறைஞ்சபட்சம் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கு பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடியாக இருக்கும். இப்போது திருப்பி நல்லா மாலிஷ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஊறுறதுக்கு முன்னாடி மிக்ஸ் பண்ணணும், ஊறின பிறகும் திருப்பி மிக்ஸ் பண்ணுறோம். அப்போ தான் பரோட்டா வீசுறதுக்கு ஈஸியாக வரும். நல்லா ரவுண்டாக பிடிச்சி வச்சுருங்க. அதுக்கு பிறகு திருப்பி ஆயில் அப்ளை பண்ணுறோம். ரஃப்பாக இப்போ கட் பண்ணி எடுத்துகிறோம். அதுக்கப்புறம் பேடா பிடிக்க ஆரம்பிக்கலாம். பேடா பிடிக்கிறது நம்மளோட பெரிய விரல் இருக்குல்ல, பெரிய விரல் நீங்கள் எந்த சைடில் கட் பண்ணீங்களோ அந்த 2 பகுதியும் வந்து உள் பகுதியாக மடிங்க. மடித்த பிறகு திருப்பியும் நடுப்பகுதியில் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ரவுண்டாக வர ஆரம்பிக்கும். அதாவது நீங்கள் மடித்த பிறகு பெரிய விரலும் சின்ன விரலுக்கும் நடுவில் மாவு வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது அழகாக இந்த மாதிரி சைஸ் கிடைக்கும். எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறதுன்னா, உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வரும், வீசுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கட்டிங் போர்டில் கொஞ்சம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கோம். ஆயில் அப்ளை பண்ணி முடித்த பிறகு இதை அப்படியே நல்லா தட்ட ஆரம்பிங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட விரல் வச்சு தட்டி பாருங்கள். அப்படி இல்லை, நம்மளோட உள்ளங்கை இருக்குது பார்த்தீங்களா, உள்ளங்கை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணணும். அப்படியும் இல்லையா, சப்பாத்தி கட்டை வச்சு ஈவனாக எல்லா பக்கத்தையும் ஓரளவுக்கு தேய்ச்சிருங்க. அப்போ தான் வீசுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பரோட்டா மாவை எப்படி வீசுறதுன்னு சொல்கிறேன். 4 விரல் மேல் பகுதியிலும் பெரிய விரல் வந்து கீழ்ப்பகுதியில் இருக்கும். அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இடது கை இருக்குல்ல, இடது கை வந்து உங்களுக்கு 4 விரலும் கீழ்ப்பகுதி போகும், பெரிய விரல் மேலே வரும். ஸோ உங்களுக்கு பிடிக்கும் போது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி பிடிச்சிட்டு நல்லா வீச ஆரம்பிங்க.
மெலிசாக வந்த பிறகு கொஞ்சமாக எண்ணெய் தெளித்து ரவுண்டாக மடித்து அதுக்கப்புறம் எடுத்து தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு பரோட்டா ரெடி ஆகிடும். இப்போ திருப்பி இன்னொரு ரொட்டி பரோட்டா வீசுகிறேன். எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அந்த விரல் எப்படி பிடிக்கிறேன், சின்ன விரல் எங்கே இருக்குது, பெரிய விரல் எங்கே இருக்குன்னு நீங்கள் பார்த்து புரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா பிடிச்ச பிறகு வீசும் போது கொஞ்சம் கேப் விட்டு நல்லா வீசணும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி ஆயில் அப்ளை பண்ணுறோம். அந்த கார்னர் பகுதி கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். உருட்டும் போது பார்த்திங்கன்னா அந்த லேயர் பார்த்திங்கன்னா நல்லா தின்னாக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு பரோட்டா குக் பண்ணும்போது ஈஸியாக சீக்கிரமாக வெந்து வரும். அதனால தான் இந்த மாதிரி வீசிட்டு பண்ணுறோம். இப்போ வீசி ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பரோட்டாவை கையிலேயே நல்லா ப்ரெஸ் பண்ணுறோம். கையில் ப்ரெஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்னா சப்பாத்தி கட்டையை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சப்பாத்தி கட்டையை எடுத்து நீங்கள் நல்லா ரவுண்டாக விட்டுட்டு தோசைக்கல் நல்லா சூடாக இருக்கணும். சூடு இல்லாத கல்லை போட்டு குக் பண்ணக்கூடாது. நான் திருப்பியும் சொல்கிறேன், சூடு இல்லாத கல்லை போட்டு குக் பண்ணால் பரோட்டா வெந்த பிறகு ட்ரை ஆகிடும். ட்ரை ஆனால் நல்லா இருக்காது. அதனால தான் சூடான கல்லை கொஞ்சம் எண்ணெய் போட்டு 2 சைட்லேயும் திருப்பி போட்டு குக் பண்ணி எடுக்கிறோம். இந்த பரோட்டா பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தாங்க. வெளியேருந்து பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும். ஆனால் உள்ளே இறங்கி இந்த ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 2-3 வாட்டி பண்ணும்போது ஈஸியாக வந்துடும். நீங்கள் பண்ணும்போது கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, மாவு மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிட்டு எந்தளவுக்கு ஊற வைக்கிறோம், அதுக்கப்புறம் எப்படி வீசுகிறோம், வீசின பிறகு தோசை கல்லை போட்டு நல்லா சூடான கல்லை போட்டு வேக வைக்கும்போது சாஃப்டாக லேயர் பை லேயராக வந்துடும். இதுக்கு பிறகு பரோட்டாவை நல்லா அடித்து அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ பரோட்டா எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அடுத்தது சென்னா மசாலா ஈஸியான ஸ்டைலில் எப்படி வீட்டில் பண்ணுறது சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சென்னா மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்: கொண்டக்கடலை 150 கிராம், பெரிய சைஸ் வெங்காயம் 3 நம்பர், பெரிய சைஸ் தக்காளி 3 நம்பர், பச்சை மிளகாய் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு மசாலாவுக்கு தேவையான அளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, சில்லி பவுடர் 1/4 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, சென்னா மசாலா 3 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 25 கிராம், உப்பு தேவைக்கற்ற, ஆயில் ஃபார் குக்கிங், கீ 2-3 டேபிள் ஸ்பூன். இதாங்க சென்னா மசாலாவுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த சென்னா அதாவது மூக்கடலை ஓவர் நைட்டில் ஊற வச்சுருங்க. அதாவது நாளைக்கு கால் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா இன்றைக்கி நைட்டை நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஊற வச்சுட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி தான் கரெக்டாக இருக்கும். கொண்டக்கடையில் ரொம்ப அழுத்திலாம் வாஷ் பண்ணோன்னா சும்மா 2 வாட்டி தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக்கரில் போட்டு வேக வைக்கிறோம். வேக வைக்கும்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம். அதே டைமில் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுரும். உப்பு நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஃபுல்லாக போனோம்னா அரை உப்பு, அதாவது ஹாஃப் சால்ட்டு மட்டுமே போட்டால் போதும். சால்ட் போட்ட பிறகு கரெக்டாக ஒரு 5-6 விசில் விடுங்க, நல்லா வேகட்டும். அப்படி நல்லா வேகலைன்னா இன்னொரு விசில் எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் வேக வைக்கலாம். இப்போ பார்த்தீங்களா இந்த சென்னா நல்லா வெந்திருக்கா? இந்த மாதிரி வெந்த பிறகு கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே பூ மாதிரி நல்லா மசிஞ்சு வரணும். இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கணும். வேகாத சென்னாவை எடுத்து நீங்கள் சென்னா மசாலா பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு இது பேசிக். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா மசாலா ரெடி பண்ண போகிறோம். வீட்டில் நிறைய பேருக்கு சென்னா மசாலா பண்ணும்போது வெங்காயம் தக்காளி வதக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா இதெல்லாம் போட்டு பண்ணுவோம்ல. இன்றைக்கி அந்த ஸ்டைலில் நம்ம பண்ண போகிறதில்ல. இந்த வெங்காயம் 3 வெங்காயம் 3 தக்காளி 1 பச்சை மிளகாய் 25 கிராம் முந்திரி பருப்பு
இதெல்லாம் போட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. வேக வைக்கும்போது கொஞ்சம் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை. பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதிகமாக போனோம்னா 1 ஏலக்காய், 2 லவங்கம், பட்டை சின்ன பீஸு, 1 பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி நல்லா வெந்திருக்கும். கையில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே டைமில் முந்திரி பருப்பும் முழுசாக இருக்காது, அதாவது நல்லா க்ரன்ச்சியாக இருக்காது, சாஃப்டாக இருக்கும். இதை அப்படியே நம்ம அரைக்க வேண்டியது தான். சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிரும். தண்ணி இந்த இடத்துல அதிகமாக ஊற்றி அரைக்க வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி வேணும்னா நீங்கள் ஊற்றி அரைச்சிக்கலாம். அரைக்கிற டைமில் ஃபைன் பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சிருக்கணும். குறைன்னு இருக்கக்கூடாது. நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சா தான் அந்த கிரேவியோட டெக்ஸ்சர் ஸ்மூத்தாக இருக்கும் குக் பண்ணி முடிச்ச பிறகு. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா அரைச்சிருங்க. பார்த்தீங்களா, இப்போ நல்லா அரைச்சிருக்கோம்ல. இந்த மாதிரி அரைச்சி முடித்த பிறகு டைரெக்டாக மசாலா போட்டு இந்த பேஸ்ட்டை போட்டு ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஒரு 4லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு பிறகு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை. நான் எப்படி வெங்காயம் தக்காளி வேக வைக்கும்போது பட்டை லவங்கம் போட்டனோ அதே குவான்டிட்டி இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட், மஞ்சத்தூள், சில்லி பவுடர், தனியா பவுடர் அதே குவான்டிட்டி தான் தாளிப்புக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மசாலா போடும்போது உங்களோட அடுப்போட ஃப்ளேம் ரொம்ப ஸ்லோவாக இருக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா எண்ணெய் சூடாக இருந்தால் மசாலா போட்ட உடனே தீஞ்சு போயிடும். அதனால் மீடியமான ஃப்ளேமில் இந்த மசாலா போட்ட பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. ஏன் இந்த மாதிரி கொதிக்க விடுங்கன்னா சீக்கிரமாக மசாலா வெந்துடும். இதே வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு நீங்கள் மசாலா போட்டோன்னா வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதாவது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும். அதனால் இந்த மெத்தடில் பண்ணால் ரொம்ப சீக்கிரமாக முடியும். அதே டைமில் சட்டன் பண்ணலாம். இதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை போடுறோம். பேஸ்ட்டை போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு திருப்பி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எதுக்காக எண்ணெய் ஊற்றுறேன்னா அந்த மசாலா இந்த பேஸ்ட்டும் டுகெதராக நல்லா மிக்ஸ் ஆகி வேகிறதுக்காக எண்ணெய் ஊற்றிருக்கோம். இதுக்கு பிறகு நல்லா வேக வச்ச அந்த கொண்டக்கடலையில் இதில் எடுத்து போடுறோம். கொண்டக்கடலை போடுறது மட்டும் இல்லை, அந்த வேக வச்ச தண்ணி இதில் ஊற்றி நல்லா குக் பண்ணுறோம். அதே டைமில் 2 கைப்பிடி கொண்டக்கடலை ஒன்றும் பாதியாக நல்லா மேஷ் பண்ணி போடுங்க. இதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்டாக் வாட்டர் ஆட் பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற பச்சை தண்ணி யூஸ் பண்ணோம்னா ஸ்டாக் வாட்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டாக் வாட்டர் ஊற்றின பிறகு திருப்பி ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அந்த வெங்காயம் தக்காளி கிரேவி அதுக்கப்புறம் இந்த சென்னா நல்லா கொதிச்சு வரும். இந்த மாதிரி கெட்டியான டெக்ஸ்சர் வந்த பிறகு தான் சென்னா மசாலா யூஸ் பண்ணுறோம். நீங்கள் வீட்டில் ரெகுலர் சென்னா மசாலா இருக்கும்ல, கடைக்கு போனால் நிறைய பிராண்ட் உள்ள சென்னா மசாலா இருக்குது. ஆனால் யூஸ் பண்ணும்போது நல்ல குவாலிட்டியான சென்னா மசாலா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன குவான்டிட்டியில் 3 டேபிள் ஸ்பூனுக்கு கரெக்டாக நீங்கள் சென்னா மசாலா போட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷம் குக் பண்ண கலர் மாற ஆரம்பிச்சிடும். அதுக்கு பிறகு நெய், கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல நெய்யும் யூஸ் பண்ணலாம், பட்டரும் யூஸ் பண்ணலாம். வீட்டில் சமைக்க தெரியாதவங்க கூட ஈஸியான ஸ்டைலில் பண்ண முடியும். இந்த மெத்தடில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லோரும் பாராட்டுவாங்க. என்ஜாய் பண்ணுங்கள்.